கடலூர் விருத்தாச்சலம் அருகே குடும்ப தகராறில் மாமனாரை மருமகனே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. தடுக்க வந்த மாமியாரும் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி வருகிறார். நடந்தது என்ன? தன் கண்முன்னே பெற்ற தந்தையையும் தாயையும் கணவன் கத்தியால் குத்தியதைக் கண்டு உயிர் பயத்தில் ஓடிப்போன பெண் குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியிருக்கிறார். சும்மா மிரட்டுவதாக நினைத்து கவனக்குறைவாக இருந்த நேரத்தில் இருவரின் மார்பில் கத்தியை இறக்கிய போதை ஆசாமி கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கார்கூடல் கிராமத்தைச் சேர்ந்தவர் 50 வயதான செல்வமணி. இவருடைய மனைவி லதா. இந்த தம்பதியின் மகள் கனிமொழி. 31 வயதான கனிமொழிக்கு வடபாடி கிராமத்தைச் சார்ந்த காந்தி என்பவருடன் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். காந்தியும் கனிமொழியும் பூதாம்பூர் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தனர். மதுபோதைக்கு அடிமையான காந்தி அண்மை காலமாக மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்திருக்கிறார். கணவனின் டார்ச்சர் தாங்க முடியாமல் கனிமொழி கோபித்துக் கொண்டு தன்னுடைய தாயார் வீட்டிற்கு சென்று விட்டார். குடிகார கணவனிடமிருந்து விலகிச் செல்லும் நோக்கில் தன்னுடைய குழந்தைகளையும் உடன் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காந்தி தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்துச் செல்வதற்காக மாமனார் வீட்டுக்கு சென்றுள்ளதாக தெரிகிறது. மதுபோதையில் சென்றவரை மாமனார் செல்வமணி கண்டித்திருக்கிறார். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் மாமனார் மற்றும் மாமியாரிடம் தகராறு செய்திருக்கிறார் காந்தி. இதை தட்டிக்கட்ட மனைவி கனிமொழிக்கும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் காய்கறி வெட்ட பயன்படுத்தப்படும் கத்தியை காந்தி எடுத்திருக்கிறார். அவரிடம் கத்தியை பறிக்க முயன்ற மாமனாரை குத்திவிடுவேன் என மிரட்டியிருக்கிறார். அப்போது எதிர்பாராத நேரத்தில் திடீரென மாமனாரின் மார்பில் கத்தியால் குத்தியிருக்கிறார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாமியார் லதா தடுக்க முயன்ற போது போதை ஆசாமி காந்தி ஆத்திரத்தில் மாமியார் லதாவையும் கண்மூடித்தனமாக கத்தியால் குத்தியிருக்கிறார். உயிர் பயத்தில் காந்தியின் மனைவி கனிமொழி வெளியே ஓடிச் சென்று அருகே இருந்தவர்களை உதவிக்கு அளித்திருக்கிறார். அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் ஓடி வந்திருக்கின்றனர். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய செல்வமணி மற்றும் லதா ஆகிய இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனையில் செல்வமணி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடைய மனைவி லதாவுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பான புகாரின் பேரில் விருத்தாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அத்துடன் தப்பி ஓடிய காந்தியை கைது செய்து விசாரணை நடத்தினர். குடும்ப சண்டையில்தான் மாமனார் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கின்றனவா என போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மனைவி மீதான கோபத்தில் மாமனார் மாமியாரை கத்தியால் குத்தியதில் மாமனார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் விருத்தாச்சலம் பகுதியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.